வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு. இன்னைக்கு அணி இலக்கணத்தினுடைய தொடர்ச்சியா சொல் பின்வரும் நிலையணியை பத்தி பார்க்க போறோம். இந்த சொல் பின்னொரு நிலையணி, சொல் பொருள் பின்னொரு நிலையணி, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூணுமே நமக்கு கண்டிப்பா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன், அதை மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ சொல் பின்னொரு நிலையணி, சொல்ல மட்டும் ஞாபகம் வச்சு, ஒரு சொல் நம்ம அந்த சொல் ரிப்பீட்டடா ஆகும், எப்படி பல பொருளை தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சொல் பின்னொரு நிலையணி, ஒரு சொல் பல இடத்தில் வந்து பல பொருள்களை தருவது என்னது? சொல் பின்னொரும் நிலையணி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம், தவறாக என்ன கொள்ள வேண்டாம். அப்ப பாருங்க, இதுல இந்த ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இப்போ ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய லவ் யூ அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த சொல் நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி வேற வேற பொருளை கொடுத்துரும். ஆமாவா இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு செல்லமா ஒரு பெட்டை வளர்க்குறோம், ஒரு பூனையோ ஒரு நாயோ, சரிங்களா? லவ் யூ அப்படின்னு சொல்றோம். அப்போ அது மேல இருக்கக்கூடிய அந்த பிரியத்தையும் பாசத்தையும் காட்டுது. நம்ம அம்மாவோ அப்பாவோ நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்றாங்க, இல்ல நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, இல்ல நம்ம அவங்க மேல அன்பா இருக்கிறோம், லவ் யூ டேட், லவ் யூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அது அந்த இடத்துல அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அளவு மிகுந்த ஒரு பாசத்தை குறிக்குது. நம்ம குழந்தை மேல சொல்றோம்னா அது. இதுவே முன்ன பின்ன தெரியாத ஒரு எதிர்பாலினத்தர்கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அந்த ஒரு இடம் பார்க்கும் பொழுது அது வேற ஒரு பொருளை கொடுத்துரும், காதலிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பொருள். அப்போ சொல் அதுதான், வெவ்வேறு இடத்துல பார்க்கும் பொழுது அதோடைய பொருள் புரிந்து கொள்ளும் தன்மை வந்து வேற வேற ஆகிடுது. ஸோ அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள், அப்போ நம்ம தெரியாத ஒரு நபர்கிட்ட இதை நம்ம டக்குன்னு பயன்படுத்தணும்னா துப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி புரியறதுக்காக ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்னது? சொல் பின்வரும் நிலையணினா ஒரு சொல் பல இடத்தில் வந்து பல பொருளை தரும். அதுக்காக தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? ரிப்பீட்டடா சொல்றேன், தவறா யாரும் எண்ணிக்காதீங்க. சரி, ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதனுடைய பொருள் என்னது? மலை உணவுப் பொருள்களை விளைவித்து கொடுத்து பருகுவதற்கு தானும் அந்த தானே உணவாக இருப்பதுதான் அது இந்த பொருளுடைய பொருள். அப்போ ஒரு இடத்துல பார்க்கும்போது உணவை குறிக்குது, இன்னொரு இடத்துல அந்த நன்மையை குறிக்குது, இன்னொரு இடத்துல பார்க்கும்போது விளைவித்து தரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை குறிக்குது. இது போல ஒவ்வொரு இடத்துலையுமே வெவ்வேறான பொருட்களை வந்து நமக்கு வலியுறுத்துறதால என்னது? சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சொல் பின்னொரு நிலையணி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ்.